பிரைஸ் தி லார்ட். முதலாம் சங்கீதம் 2-3 வசனங்களை பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த 2 வசனங்களிலேயும் ஆசீர்வாதத்திற்கான ஒரு வழியை கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிறார். பாக்கியவான் என்று சொன்னால் அதிர்ஷ்டசாலி, லக்கி என்று சொல்லி அர்த்தம். பிரியமானவர்களே, பாக்கியசாலி என்கிற ஒரு ஸ்தானத்தை நாம் பெற வேண்டுமேயானால் இரவும் பகலும் வேதத்திலே தியானமாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஆலோசனையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனபடியினால வேதம் வாசிப்பதை நம்முடைய வாழ்க்கையில ரெகுலராக நாம் கடைபிடித்தோமையானால் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட மனிதன் தண்ணி எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல இருக்கிற மரம், செடி, கொடிகள் எப்படி பசுமையாய் வளருகிறதோ அதே போல இந்த மனிதனும் வளருவான். எந்த ஒரு குறையும் இல்லாமல், வறட்சியும் இல்லாமல், பூ, காய், கனி என்று சொல்லி அந்த மரம் எப்படி செழிப்பாய் இருக்குமோ அதே போல இந்த மனிதனும் செழிப்பாய் அவனுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்க முடிகிறது. வேதம் வாசிப்பதை நாம் கடமையாக வைக்க கூடாது. கடமையாக வைத்தோமையானால் நாம் தவறி விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நேரம் இல்லை, சரி நாளைக்கு வாசித்துக்கலாம் அப்படின்னு தவறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ பாடியை மெயின்டைன் பண்ண விரும்புறவங்க என்ன செய்வாங்க? டெய்லி ஜிம்முக்கு போகணும்னு நினைப்பாங்க, வாக்கிங் போகணும்னு நினைப்பாங்க. அப்போ ஒரு சில நெருக்கடியான சூழ்நிலை வரும் பொழுது, இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது, இன்னைக்கு போக முடியல, நம்ம நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு அந்த ஒரு நாள் கட்டாயிருவாங்க பாருங்க. ஆனால் வேதம் தியானிப்பதையும் ஜபத்தையும் நாம் கடமையாக வைத்திருக்கும் பொழுது இப்படித்தான் கடமையிலிருந்து தவறிவிட வேண்டிய சூழ்நிலைகளை சந்திப்போம். நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னவென்றால், வேதத்தை வாசிப்பதையும் ஜெபிப்பதையும் நம்முடைய உயிர் மூச்சாக வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஒரு மனிதனுக்கு உயிர் மூச்சு என்பது மிகவும் அவசியமானது. மூச்சு இன்னைக்கு விட முடியல, பரவாயில்ல நாளைக்கு விட்டுக்கிறலாம் அப்படின்னு யாராவது நினைக்க முடியுமா? முடியாது. பாருங்க, ஒரு மனுஷன் உயிர் வாழணும்னா சாப்பாடு ரொம்ப அவசியம், தண்ணி ரொம்ப அவசியம். இது 2 எப்படி ஒரு மனிதனை வாழ வைக்குமோ அதே போல வேதம் வாசித்து தியானிப்பதையும் ஜெபிப்பதையும் ஆகாரத்தை போல, தண்ணீரை போல நம்முடைய உயிர் மூச்சாக நாம் நினைப்போமேயானால் ஒரு நாளும் தவறாமல் நாம் அந்த காரியத்தை கட்டாயம் செய்வோம். பிரியமானவர்களே, ஆனபடியினால இந்த காரியத்தை நாம் மனதில் வைத்து இதற்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியானால் வேத வசனத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடப்பது மிகவும் அவசியமாயிருக்கிறது. அதற்கு செவி கொடுப்பது மிகவும் அவசியமா இருக்கிறது. ஆண்டவர் அதை விரும்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே இன்றைய நாளில இந்த வசனத்தின்படி நாம் நடந்து நாம் வேதத்தை தியானிக்கிறவர்களாய் நம்மை முழுவதும் அர்ப்பணித்து கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் வாழ்ந்து சுகித்திருப்போமா? கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.